ஹாய் மக்களே! நாங்க மசானா கொல்ல விடுறதுக்காக கோயிலுக்கு போயிருந்தோம். அங்காளம்மா கோயிலுக்கு. ஸோ நாங்க வருஷம் வருஷம் போயிடுவோம். போயிட்டு அந்த பயிர் வகை, கொழுக்கட்டை இதெல்லாம் வந்து கொல்ல விடுவாங்க. சில பேர் காயின் கூட விடுவாங்க. பெரிய அங்காளம்மா உருவம் மண்ணில் செஞ்சு அதை வந்து சாமி வந்து குத்துவாங்க. ஸோ அதுதான் செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. கோயிலில் செம்ம கூட்டம் இருந்தோம். நாங்கள் சாமி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு ஒரு 3 மணிக்கு வந்தோம். வந்து ஒரு 7, 8 மணிக்கு தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சிட்டு வெளியே வாசலில் நான் கோலம் போட்டுட்டேன். ஏன்னா மார்னிங் 3 மணிக்கு எழுந்து போட முடியாதுன்ட்டு ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். என் பொண்ணு படுத்துன்னு கேம் விளையாடிட்டு இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன் நான். கோயிலேருந்து வந்து தூங்கி எழுந்திரிச்சனால நைட்டே க்ளீன் பண்ணிட்டேன். நான் திங்கக்கிழமை தான் பூஜை சாமான் விளக்கணும். ஸோ நேற்று விளக்கலை. நான் செவ்வாய்க்கிழமை தான் பிரம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் திங்கக்கிழமை தான் நான் விளக்கணும் பூஜை சாமான். ஸோ மேலோட்ட வேலை மட்டும் பார்த்துட்டேன். வீடு பெருக்கிறது, துடைக்கிறது, பாத்திரம் விளக்குறது, அந்த மாதிரி வேலை மட்டும் பார்த்துட்டேன். தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். இது வந்து நான் ரெகுலர் ரொட்டீனாக பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா சாமி காலையில் வர்றப்போ நம்ம வீட்டில் ஏதாவது அழுக்கு பாத்திரமோ அழுக்கு துணி இருந்தால் சாமி வர சாமி கூட அப்படியே ரிட்டன் போய்டும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நான் எல்லாத்தையும் நைட்டே க்ளீன் பண்ணிடுறேன். நான் ஏந்திரிட்டு ஒரு 3:30 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு தலை குளிச்சுட்டு 4 மணிக்கு மேலே தான் எல்லா வேலைகளும் பொறுமையாக பண்ணிகிட்டு இருந்தேன் நான். சரி 4:30 மணிக்கு தானே விளக்கேற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கோலம் போட்டுட்டு இங்கே நடு வீட்டில் கோலம் போட்டுட்டு அடுப்பு கிட்ட போய் கோலம் போட்டு அடுப்பில் வந்து ரெகுலராக போடணும் அவசியம் கிடையாது. நான் இப்போ சாமி கும்பிட்றனால தான் போடுறேன் ரெகுலராக. இல்லைன்னா நான் எப்போ செவ்வாய் வெள்ளி மட்டும்தான் அடுப்பில் கோலம் போடுவேன். ஆனால் இப்போ சாமி கும்பிட்றதுனால டெய்லியுமே கோலம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அகைன் போட்டுட்ருக்கேன். ஸோ குங்குமஞ்சள்லாம் வச்சுட்டு இருந்தேன் அடுப்பில். அப்புறம் வந்து நான் சொல்லியிருந்தேன் நான் வந்து 2000 ரூபாயில் என்னோடய லைஃப் ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி நான் மேரேஜ் ஆகி ஒரு 1 இயர் வந்து என் மாமியார் கூட இருந்தேன். அப்புறம் 1 இயருக்கு அப்புறம் வந்துட்டு நாங்கள் தனியாக போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ அப்போ எங்ககிட்ட ₹1 கூட கிடையாது. காசு இருந்தது, சீட்லாம் போட்டு வச்சுருந்தேன். பட் வந்து எங்கள் கையில் கிடைக்கல. அந்த டைமில் தான் இந்த ₹2000 பணம் வந்து மாற்றின டைமு. ஸோ வந்து ஏடிஎம்மில் வந்து ஒரு நாளைக்கு ₹2000 தான் வரும். ஆக்சுவலி எனக்கு வந்து ஊர்லேருந்து காசு போட்டு விடணும். ஸோ இங்கே லோக்கல் கிடையாது. ஊர்லேருந்து காசு போடுறதுனால எனக்கு ₹2000 தான் ஒரு நாளைக்கு வரும். நான் என்ன பண்ணிட்டேன்னா அட்வான்ஸ் வந்து ஒரு 3000 அந்த மாதிரி கொடுத்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு போகிறப்போ ஒரு 10,000 அட்வான்ஸு ப்ளஸ் 3000 ரெண்ட்டில் தான் நாங்கள் போனோம். பாத்ரூம் வந்து ஒரு 2-3 வீட்டுக்கு சேர்த்து தான் பாத்ரூமே இருக்கும். எனக்கு அந்த மாதிரிலாம் இருந்து பழக்கமே கிடையாது. ஆனால் ஒரு தனியாக போகணுன்னு நினச்சோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கலான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ரூம் தான், அந்த ரூம்குள்ளேயே கிச்சன் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வீடு தான் போனோம். காசு இல்லாத டைமில் என் ஆஃபீஸில் வந்துட்டு அப்போ தான் நான் வேலைக்கு சேர்ந்த புதுசு. ஒரு மாதம் 1.5 மாதம் தான் அங்கே ஜாயின் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ எங்கள் ஓனர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி அவர் ₹2000 கொடுத்தாரு. அட்வான்ஸ் கேட்டோடனே ₹2000 கொடுத்தாரு. அந்த ₹2000லேயே வீட்டுக்கு தேவையான சில அடுப்புனா மண்ணெண்ணெய் அடுப்பு, அந்த அடுப்பு தான் நான் யூஸ் பண்ணேனே. எனக்கு அதெல்லாம் எப்படி கேஸ் ஸ்டவ்வே யூஸ் பண்ணுறது தெரியாது. ஆனால் மண்ணெண்ணெய் அடுப்பு யூஸ் பண்ண கற்றுக்கிட்டேன். வேறு நம்ம எடுத்தோடனே நம்ம கேஸ் வாங்க முடியாது. எந்த பொருளுமே வாங்க முடியாது. ஒரு 4 பாத்திரம், விளக்கு, ஒரு சாமி படம், ஒரு அந்த குளிக்கிறதுக்கு பக்கெட்டு, அந்த மாதிரி தான் என்னால் வாங்க முடிஞ்சிச்சு அந்த ₹2000க்குள்ள. பட் யார் சப்போர்ட்டும் கிடையாது. இன்ன வரைக்குமே எங்கள் வீட்டில் இருக்க எல்லா பொருளுமே வந்து நானும் என் ஹஸ்பண்டும் தான் கஷ்டப்பட்டு நாங்கள் வாங்கினது. மற்ற யாரும் எங்கள் வீட்லேயும் எனக்கு எதுவுமே செய்யலை. ஸோ எல்லாமே நாங்கள் கஷ்டப்பட்டு தான் வாங்கினோம். ஒரு பொருளும் பார்த்து வாங்கினோம் நாங்கள். நம்ம கஷ்டப்பட்டு வாங்குகிறோம், அதை வந்து நல்லபடியாக வாங்கணுன்றதுக்காக ஒன்று இந்த ஒரு மிக்சியாக இருந்தாலும் சரி, ஒரு அடுப்பாக இருந்தாலும் சரி, ஒரு டிவியாக இருந்தாலும், ஃப்ரிட்ஜாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்து தான் வாங்குவோம். ஸோ கட்டில் பெட்டு எல்லாமே நாங்களாக தான் வாங்கினோம். அப்படி தான் வாங்கி ஒரு ₹3000 ரெண்ட்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி இந்த நிலைமையில இருக்கோம். பட் ஃபினான்ஷியலாக நிறைய ப்ராப்ளம் வரும். ஆனால் எல்லாரோட சப்போர்ட்டையும் நம்ம எதிர்பார்த்து நம்ம வாழ்ந்தோன்னா கண்டிப்பாக நம்ம கஷ்டம் தான் படுவோம். அது நாங்கள் நிறையவே அனுபவிச்சிருக்கோம். எல்லோரும் வந்து நமக்கு எல்லோரும் இருக்காங்க, நம்மளை பார்த்துப்பாங்க. நமக்கு ஏதாவது பிரச்சனைனா அப்படிலாம் கிடையாது. நமக்கு பிரச்சனைனா நம்ம மட்டும்தான் பார்க்கணும். நமக்காக யாருமே வந்து நிற்க மாட்டாங்க. ஒரு டம்ளர் கூட இல்லாமல் தான் நாங்கள் வெளியவே வந்தோம். ஸோ அப்படி தான் எங்களுடைய லைஃபே ஸ்டார்ட் ஆச்சு. பட் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தால் பெருமைப்படுற அளவுக்கு நாங்கள் இருக்கோம். ஸோ அந்தளவுக்கு கடவுள் வந்து எங்களை நல்லா தான் வச்சிட்ருக்காரு. லாஸ்ட்டு ஒரு 2 வருஷத்தில் வந்துட்டு நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன்.
யார் யார் எப்படி என்ன சொல்லிட்டு பர்சனலாகவும் சரி, ரிலேஷன்லேயும் சரி, அதர் சைட்லேயும் சரி நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். ஓ இவங்கெல்லாம் இப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் நான். ஸோ நான் இன்னைக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் காரக்குழம்பு, கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு, சாப்பாடு, அப்பளம். ஏன்னா காய் வந்து எதுவும் செய்யலை, காரக்குழம்புக்கு அப்பளம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுவே வச்சு எனக்கு மெனுவை முடிச்சிட்டேன். இது வந்து சீரக தண்ணி, கருஞ்சீரக தண்ணி. பாய் பாய், நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.